ராகுல் காந்தி வெக்கேஷன் முடிச்சுட்டு வந்துட்டார் நினைக்கிறேன். அவர் வந்து இப்போ வெக்கேஷன் முடிஞ்ச உடனே திருப்பி வந்து அறிக்கை விடுறார். அந்த மாதிரி ராகுல் காந்தி வந்து ஒரு பிரதமர் மோடி வந்து அறிக்கை, அதாவது ஒரு விமர்சித்தலர் என்ன பண்ணா, பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறிப்பிட்டு பிரதமர் மோடி வந்து பணவீக்க மனிதர் என்று எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். எதன் காரணமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 11 நாட்களாக 4 முறை விலை உயர்த்தப்பட்டுள்ளது, லிட்டருக்கு 8 வரை உயர்த்துள்ளதை சுட்டிக்காட்டி தேர்தல் முடிந்தவுடன் மக்களின் பணப்பாயை அரசு சுரண்டுவதாக ராகுல் காந்தி சாடினார். இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து பதிலடி கொடுத்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியான் வந்து ராகுல் காந்தியின் விமர்சனம் அவரது முதிர்ச்சியற்ற அரசியல் மனநிலை காட்டுவதாக தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை எடுப்பாங்க. பணவீக்க மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் இன்னைக்கு வந்து பிரதமர் மோடியை பார்த்து அவர் சொல்லியிருக்கார். சரி, யார் பணவீக்க மனிதர்? உண்மையிலேயே யார் இந்த நாட்டை பலவீனப்படுத்துகிறார்கள் அப்படின்னு கொஞ்சம் பழைய டேட்டாவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு பேசணும். ஏன்னா நம்மள மாதிரியே வந்து இருக்க எல்லாரையும் நம்ம பார்க்க கூடாது அப்படிங்கறத நம்ம ராகுலுக்கு முதல்ல நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, என்ன சொல்றாங்க, பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் வந்து இன்னைக்கு உயர்ந்துருச்சு. என்ன காரணத்தினால பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது? நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இன்னைக்கு உலக நாடுகள் முழுவதிலுமே இன்னைக்கு இந்த பிரச்சனையை சந்தித்தவர்கள். இது இந்தியால மட்டும் கிடையாது. மேற்காசியால இருக்கக்கூடிய நடந்து வரக்கூடிய போரின் விளைவாக அவர்களுக்கு, அதாவது அமெரிக்காவுக்கும் இன்னைக்கு ஈராக்குக்கும் இடையில அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலாக இன்னும் அந்த ஒப்பந்தங்கள் வந்து முழுமையடையாமல் அது 2 பக்கமுமே இன்னும் அந்த பிரச்சனை ஓடிக்கொண்டே இருப்பதனால ஏற்பட்டுக்கக்கூடிய ஒரு அசாதாரண ஒரு நிலை. இப்ப இந்த அசாதாரண நிலை வந்ததுக்கு பிறகுதான் இன்னைக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது இன்னைக்கு இந்தியாவில் வந்திருக்கு. அதுவும் கூட இவ்வளவு நாட்கள் கிடையாது. இந்த போருங்கிறது தொடங்கி பல நாள் ஆயாச்சு. இதுக்கு முன்னாடி ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து. அதுக்கு முன்னாடி ஹமாஸ் இஸ்ரேல் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்படி உலகம் முழுவதும் பல பிரச்சனைகள் பல இடங்கள்ல நடந்து கொண்டே இருக்கிறது. ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க பெட்ரோல் வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா வந்து பல பிரச்சனைகளை கொடுத்தது, நிர்பந்தங்களை கொடுத்தது. எல்லாத்தையும் தாண்டி இங்க நம்ம பெட்ரோல் பெரிய அளவுல பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வராமல் இன்றளவுக்கு கூட இன்னைக்கு வந்து இந்த மோடி அரசாங்கம் சமாளித்து வருகிறது. இவ்வளவு நாள் நம்ம விலை உயர்வை ஏத்தல. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடியே எத்தனை சதவீதம், அதாவது நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சதவீதங்கள்ல பெரிய பெரிய வளர்ந்த நாடுகளிலேயே பெட்ரோல் விலை என்பது உயர்த்தப்பட்டது. அது அமெரிக்கா, சிங்கப்பூர் அந்த மாதிரியான நாடுகளும் தப்பவில்லை என்பதை நம்ம பார்க்கணும். அங்கெல்லாம் 20% ஹைக், 30% ஹைக் எல்லாம் நடந்தது பார்க்கிறோம். இவங்களுக்கு ஒரு சொந்த நாடு இருக்கே, அதாவது இவங்க சொந்த இத்தாலியிலயும் அது நடந்தது. இத்தாலி விட்டுருங்க, இத்தாலி அவரு பிறந்த அவங்க அம்மாவோட சொந்த நாடு. ஆனா இவங்களுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்காங்களே பாகிஸ்தான், இவர்கள் நேசிக்கும் நாடுன்னு வச்சிருக்கோம். அந்த நேசிக்கும் நாடுல என்ன நடந்தது, எத்தனை % ஹைக் இருந்தது அப்படின்றத போய் பார்த்துட்டு வந்து பேசணும். அங்க போய் யார்கிட்டயே கேடா சொல்லுவான். மணிசங்கரையரை விட்டா கேட்டு சொல்லிடுவார். அவர் தான் அவங்களுக்கு இடையில ஒரு பிரிட்ஜா செயல்படுற ஆளாச்சு. அவரை கேட்டா அவர் சொல்லிட்டு போறாரு. அப்ப அதெல்லாம் கேட்டுட்டு அவர் பேசினாருன்னா நல்லா இருந்திருக்கும். அப்ப இவ்வளவு நாளும் அதை சமாளித்து கொண்டு வந்து இத்தனை நாளிலும் கூட உடனே அடுத்து என்ன சொல்றாரு, பணவீக்க அரசு, பணவீக்க மனிதர். அப்ப பணவீக்க மனிதருங்கிற அந்த பாயிண்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எப்பெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி என்பது ஒண்ணு வந்திருக்கிறதோ அப்பதான் பணவீக்கம் அதிகரித்திருக்கு. நல்லா பார்க்கணும். 2010 காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங் ஆட்சி எப்படி இருந்ததுன்னு நம்ம நல்லாவே தெரியும். எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்ன மாதிரியான ஆட்சிங்கிறது. அப்ப 2010 பணவீக்கம் என்பது 10%. திரும்ப இந்த 10%ல இருந்து பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் அது 4.5% அது குறைக்கப்பட்டது. அதுல இருந்து இன்று வரைக்கும் கூட இது பெரிய அளவுல இது மீண்டும் அது பெருசா ஆகல. இப்ப கூட 3.5ல இருந்து 4%தான் அந்த பணவீக்கம் என்பது இன்றளவும் அது வந்து போய்கொண்டிருக்கிறது. எப்ப இன்னைக்கு, அதாவது அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் பொழுது சுத்தி உலக நாடுல போர் கிடையாது. இந்த மாதிரி உலக நாடுகள்ல ஒரு ஸ்திரமற்ற தன்மை அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி ட்ரம்ப்ன்ற ஒரு கோமாளி அமெரிக்கால உட்காந்துட்டு இந்த மாதிரியான டாரிஃப் எல்லாம் போட்டுட்டு இருக்கல. எல்லாமே சாதகமான சூழ்நிலை இருந்த போதும் கூட மன்மோகன் சிங் ஆட்சியில பொருளாதாரம்ங்கிறது எப்படி இருந்ததுன்னு பாக்குறோம். அன்னைக்கு சிதம்பரம் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு நினைவில் இருக்கும். எந்த மாதிரியான சூழ்நிலை எதுவுமே இல்லாத நேரத்துல நீ தங்கம் வாங்காதேன்னாரு. இப்ப கூட சோசியல் மீடியால அது எல்லாரும் பெரிய அளவுல பிரபலமாக ஓடிக்கொண்டிருந்தது. தங்கம் வாங்காதேன்னு சிதம்பரம் அன்னைக்கு சொன்னார். அப்ப சொன்னார்,
அன்னைக்கு யாருமே ஏழை மக்களே கிடையாது. என்ன 10 ரூபா கொடுத்து இவங்க எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க, இவங்களால இதை தாங்க முடியாதான்னு நீங்க நாய்க்கடை கூட்டம் அதிகமா இருக்கிறது அவர் தான் காரணம் அப்படின்னு. ஐஸ்கிரீம் சாப்பிடுறதுக்கெல்லாம் அன்னைக்கு அவர் பேசினார், அவரு கேவலப்படுத்தினார் மக்களை. அதை கூட அவர் சொன்னார். அன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலை எந்த ஹைக்ல இருந்தது அப்படின்றதை மறந்து விட்டு பேசுகிறாரா ராகுல்? இல்ல அன்னைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு எப்படி இருந்தது? வீட்டுக்கே சிலிண்டர் கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இந்த நாட்கள் எல்லாம் எவ்வளவு நாட்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், என்னென்ன கஷ்டங்கள் அன்னைக்கு மக்கள் அனுபவித்தார்கள் என்பது மக்கள் மறக்க மாட்டார்கள். நீங்க வேணா இன்னைக்கு எதை வேணா நீங்க பேசலாம், ஆனா மக்கள் மறக்க மாட்டார். ஆனா எந்த போரும் இல்லாத அந்த நிலையில, ஆனால் இன்னைக்கு சுற்றிலும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளிலையும் கூட இன்னைக்கு பெரிய அளவுல சிலிண்டர் தட்டுப்பாடு கிடையாது. சமையலுக்கான சிலிண்டர் தட்டுப்பாடு இன்றளவும் பெரிய கஷ்டம் கிடையாது. இவங்க சொன்னாங்க வணிக சிலிண்டர் உயர்ந்து விட்டது, ஐயோ போச்சு, எல்லா ஹோட்டலும் மூடிடுவான், வியாபாரமே போச்சு அப்படின்னு. பெரிய அளவுல பாதிப்பு என்பது இல்லை, இருக்கிறது. பாதிப்பே இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா அந்த பாதிப்புங்கிறதை ஏற்றுக்கொண்டுதானே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு உலக அளவிலேயே சிக்கல்கள் இருக்கும் பொழுது இந்த பாதிப்பு என்பதை தவிர்க்க முடியாத ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகள் வந்த உடனேயே பிரதமர் மோடி என்ன சொன்னார், எப்படியெல்லாம் சிக்கனத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் அழைப்பு விடுத்தார் மக்களுக்கு. அழைப்பு விடுத்ததோடு மட்டும் நிற்காமல் தானும் அதற்கு முன்மாதிரியாக இருந்து காமிச்சார், செயல்படுத்தினார். நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான சூழ்நிலையில இன்னைக்கு காங்கிரஸ் மற்றும் இன்று ஆட்சியில் இருந்திருந்தால் மக்கள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், பஞ்சம் வந்திருக்குங்க நம்ம நாட்டுல, நிச்சயமாக அது நடந்திருக்கும். சோ அந்த அளவுக்கு அன்றைக்கு காங்கிரஸ் அப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சியை அன்னைக்கு ஆண்டு கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு இவ்வளவு கஷ்டத்திலையும் கூட நம்ம நாடு பொருளாதாரத்துல முன்னேறி கொண்டேதான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். யார் உண்மையிலேயே பணவீக்கம்? இப்ப ஏன் ராகுல் காந்தி இப்ப இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அப்படி கொஞ்சம் பாருங்க. இன்னைக்குதான் இப்பதான் புதுசா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று ஒண்ணு ஆரம்பிச்சு இன்னைக்கு அதை வச்சு ஒண்ணு கதை போட்டிட்டு இருக்காங்க. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா அவர்களுக்கு எந்த ஒரு ஆட்சியின் மேலேயோ எந்த ஒரு இது மேலேயோ கிட்டத்தட்ட ஒரு நக்சல் அமைப்பு போன்று அதனுடைய தோற்றமானது இருக்கிறது. அவங்க கார்பரேட்டை எதிர்ப்பாங்களாம், கார்பரேட் வேலை கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு எங்கடா கொடுப்பீங்க? டிசிஎஸ் வேலையில இருந்து எல்லாரையும் தூக்குறான் அப்படின்னு டிசிஎஸ்க்கு எதிராக பேசுவாங்க. உனதான் கார்பரேட்டே தேவையில்லைன்ட்டு அப்ப ஏன் டிசிஎஸ் கிட்ட போற? ஏதாவது ஒரு கொள்கை இதுவா இருக்கான்னு பாருங்க. அப்ப இவர்கள் இப்ப என்னன்னா ரொம்ப நாளா ராகுல் மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு வகையில இந்த நாட்டிற்குள்ளார ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ஒரு கலவரம் என்பதை தூண்டிவிட்டு மக்களை இந்த மொத்த மக்களையும் திசை திருப்பி, ஏற்கனவே நம்ம பலது பார்த்திருக்கோம். நேபாளத்துல ஒரு இளைஞர் ஜென்சி போராட்டம் வந்த பொழுது இதே போன்று இங்க நடக்கும்னு பேசினதா இருக்கலாம், அல்லது எப்படி அங்க நிதியமைச்சரை தூக்கி ரோட்ல போட்டு அடிச்சாங்களோ அதே போல இங்க நடக்கும்னு டேக் பண்ணது, இதெல்லாம் காங்கிரஸ்காரங்க செஞ்சது. அப்ப நம்ம அதெல்லாம் பாக்குறோம். அப்ப எப்படியாவது இங்க ஒரு கலவரம் வந்துடாதா? எப்படியாவது இந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை இழந்து விடாதா? எப்படியாவது இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது மோசமாகி விடாதா? அப்படிங்கக்கூடியதை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு புல்லுருவிதான் ராகுல் காந்தி. மற்ற எல்லா நாடுகளிலையும் கூட இவர் பேசுகிறாரு, அந்த நாடு இந்த நாடுன்னு பேசுற நாடுகள் எல்லாம் கூட அந்த நாடு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது யார் ஆளும் கட்சியாக இருக்கிறார்களோ அந்த ஆளும் கட்சிக்கு எதிர்கட்சிகள் முழு சப்போர்ட்டையும் கொடுத்து இணைந்து அந்த நாட்டை முன்னேற்ற முயற்சிப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க மட்டும்தான் வித்தியாசமாக இவர்கள் எதிரி கட்சிகளாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இவர்களால் நம் தேசத்திற்கு எப்பொழுதுமே ஆபத்து தான் என்பதை நாம் பார்க்கிறோம். எதிர்கட்சி வேண்டும் என்ற கோரிக்கையில் இருக்கக்கூடிய நாமே இந்த காங்கிரசினுடைய மோசமான இந்த அணுகுமுறைகளை பார்க்கும் பொழுது காங்கிரஸ் முக்த பாரத் என்று ஒன்று அமைந்தால்தான் தேசத்திற்கு பாதுகாப்பு என்பது ஒன்று கிடைக்குமோ அப்படின்றது நம்ம யோசிக்கிற அளவுல இன்னைக்கு காங்கிரஸ் நம்மை கொண்டு விட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதனால இந்த பணவீக்க மனிதர் அப்படின்னு ராகுல் சொல்லக்கூடியது அவர்களையே சொல்லிக் கொள்கிறார்கள் என்றுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும்.